ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹூக் எப்படி கட்டுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஊசியில் ஃபஸ்ட்டு 2 நூலை வச்சு கோர்த்து 4 முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் எந்த இடத்துல ஹூக் கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல ஹூக்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க வளையத்தில் ஒரு குத்தி எடுத்துக்கணும். இது எதுக்காகனா, இந்த பேசிக் கூட தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட சில பேர் ஹூக் கட்டுறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்ததான் செகண்டாக ஒரு குத்தி ஒரு நூல் எடுத்து ஊசியில் இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு வளையத்தில் 4 டைம்ஸ் குத்தி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வளையத்துலேயும் இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஹூக் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கு அடுத்தது மேலே நான் காட்டுறேன் இல்லையா, இதே மாதிரி ஊசியை குத்திக்கோங்க. இது எதுவுமே வெளிப்பக்கம் நூல் தெரியக்கூடாது, எல்லாமே உள்பக்கமாக தான் இருக்கணும். செகண்ட் இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு ஊசியில் ஒரு சுற்று, அப்புறம் ஹூக்கில் அந்த மேலே இருக்குது இல்லையா, அதில் ஒரு சுற்று, அப்புறம் திரும்ப அதே மாதிரி ரிப்பீட். அதாவது ஊசியில் 2 சுற்று, ஹூக்கில் 2 சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டால் தான் ஹூக் நல்லா டைட்டாக நிற்கும். இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்ப இந்த வளையத்தில் ஒரு தடவை ஹூக் ஊசியை குத்தி எடுத்து அதில் ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி நல்லா நாட் போட்டுக்கலாம். 2-3 டைம்ஸ் நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் முடிச்சு சீக்கிரம் ஆறாமல் நல்லா டைட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வளையத்துலேயும் ஊசியை வச்சு குத்தி ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி நல்லா நாட் போட்டுக்கலாம். இது எல்லாமே நாட் போடுறது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும். இழுத்து கொடுத்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் நல்லா டைட்டாக கட்டிட்டோம். இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஹூக்கோட மேல் பகுதி இருக்குது இல்லையா, அதை சிஸ்ஸரை வச்சு லைட்டாக நெம்பி விட்டுக்கோங்க. ஏன்னா ஹூக் நம்ம அடிக்கடி மாட்டி கழட்டி மாட்டிகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக அந்து போயிடும். இப்போ கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மாட்டி கழட்டும் போது சீக்கிரம் ஆறாமல் இருக்கும். அடுத்து ஐ கட்டிக்கலாம், அதாவது நூல் கட்டிக்கலாம். எப்படின்னா, ஆப்போசிட் சைடில் அடியிலேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கீழே குத்திக்கலாம். கீழேருந்து அப்படியே மேலே இந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். இது பேக் சைடில் தெரியலாம், ஏன்னா இது உள்பக்கம் தானே, உள்பக்கத்தில் நமக்கு தெரியலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும் நூல். அதனால் ஒரு 4 டைம்ஸ் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். 4 டைம்ஸ் குத்தி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த நூல் இருக்குது இல்லையா, அதுக்கு இடையில் இந்த ஊசியை விடணும். நான் நல்லா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த நூலுக்கு அடியில் இந்த ஊசியை விட்டு இந்த 2 நூலுக்கும் நடுவில் விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கணும். இதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இதே ப்ராசஸை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக பண்ணும்போது அப்போ தான் நூல் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ ஊசியை மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம குத்திக்கலாம். குத்தி எடுத்துட்டு நம்ம பேக் சைடு திருப்பி நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் போடும்போது இந்த தையல் கீழ்ப்பக்கமாக தெரியக்கூடாது. மேலே மட்டும் இந்த ஊசியை வச்சு குத்தி ஒரு 2-3 டைம்ஸ் சுற்றி நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா டைட் பண்ணணும். அப்போ தான் நூல் லூஸ் ஆகி அறுந்து போகாமல் இருக்கும். இது துணியே கிழிஞ்சாலும் நம்ம கட்டுற ஹூக்கும் ஐயும் பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஹூக் கட்டியாச்சு.